திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நான் எப்போ சாவேன்னு தெரியாது, என்னோட சோல்மேட் இவங்க தான். அவங்க அப்படி பேசுகிறதில்ல. கெனிஷா ஓப்பன். நடிகர் ரவி மோகனும் பாடகி கெனிஷாவும் தயாரிப்பாளர் சவுரி கணேஷ் திருமணத்தில் ஜோடியாக கலந்து கொண்டனர். இந்த செய்திதான் இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கெனிஷாவுடன் ரவி மோகன் வந்ததை பார்த்ததும் கோபமான ரவி மோகன் மனைவி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருந்தார். இந்த நிலையில் பாடகி கெனிஷா சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார். அதில் என்னை பற்றி பரவி வரும் விமர்சனங்கள் மற்றும் நெகட்டிவ் கமெண்ட்களுக்கு பதில் கொடுத்து இருக்கிறார். சில தினங்களாகவே சோஷியல் மீடியா பக்கங்களில் ரவி மோகன் குடும்ப பிரச்சனை தான் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. தன்னுடைய ஜெயம் ரவி என்ற பெயரை கடந்த வருடத்தில் அதிரடியாக மாற்றியிருந்தார். அதே போல அவருடைய குடும்ப பிரச்சனையும் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. ரவி மோகன் தான் காதலித்து திருமணம் செய்த ஆர்த்தியை திருமண வாழ்க்கையில் இருந்து பிரிவதாக பரபரப்பான அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து விவாகரத்து வழக்கும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். ஆனால் ஆர்த்தி தான் விவாகரத்து வழங்கப் போவதில்லை, தனக்கு ரவி மோகனுடன் சேர்ந்து வாழ விருப்பம் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கிடையில் ரவி மோகன் பாடகி கெனிஷாவுடன் காதலிப்பதாகவும் செய்திகள் பரவி வந்தது. அதற்கு ரவி மோகன் மற்றும் கெனிஷா இருவருமே மறுப்பு தெரிவித்து இருந்தனர். ஆனால் இப்பொழுது சவுரி கணேஷ் மகள் திருமணத்தில் பாடகி கெனிஷாவுடன் ஒரே வண்ண உடையுடன் ரவி மோகன் வந்திருந்தார். இதனால் அவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள், இவர்கள் விரைவில் திருமணம் செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் செய்தி பரவி வந்த நிலையில் ரவி மோகன் இப்பொழுதும் என்னுடைய கணவர்தான், என் குழந்தைகளுக்கு அவர் அப்பா என்று ஒரு நீண்ட அறிக்கையை ஆர்த்தி வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் கெனிஷா பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டார். அப்பொழுது பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். அதில் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் மொத்தம் 7 சோல்மேட் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அதை சிலர் கட்டுக்கதை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு சோல்மேட்டாக எல்லோருக்கும் வாழ்க்கையில் சந்தித்திருப்பார்கள். 7 சோல்மேட்டை பார்ப்பதற்குள் நம் முடி எல்லாம் நரைச்சி போய் நம் வயதானவர்களாக மாறிவிடுவோம். நானும் இத்தனை வருஷமாக என்னுடைய சோல்மேட்டை பார்க்க வேண்டும் என்று தான் காத்திருக்கிறேன். எனக்கு நேரம் சரியாக அமைந்ததால் எல்லாமே கிடைக்கும். இப்போதைக்கு எனக்கு 2 சோல்மேட் கிடைச்சிருக்காங்க. அவர்களில் ஒருவர் பெண். அவர்களுக்கும் எனக்கும் சண்டையே வராது. நாங்கள் ரொம்ப வருஷமாக க்ளோஸாக இருக்கோம். எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் வேறு லெவலில் இருக்கும். அந்த உறவே ரொம்ப அருமையாக இருக்கும். 2வது சோல்மேட் ரொம்பவும் வித்தியாசமானவர். நான் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம தான் நிறைய படித்திருக்கிறோம், ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறோம், அதுதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். சமயத்தில் இதையெல்லாம் மாற்றினவர் அவர்தான். எல்லா சோல்மேட்டும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட வந்தவங்க தான். அவங்க நம்ம கண்ணை எப்படி திறந்திருக்கிறார்கள் என்று நமக்கே தெரியாது. எனக்கு பாதுகாப்பாக, உறுதுணையாக, மரியாதை கொடுப்பவராகவும், வெறுப்புத்தன்மை இல்லாதவராகவும், கோபமே இல்லாத ஒருத்தர் தான் என்னுடைய சோல்மேட். எனக்கு குழந்தைத்தனம் இல்லை, ஆனால் குழந்தையாக இருக்கிறது பிடிக்கும். நான் இப்பொழுது இறந்து போவேன்னு எனக்கு தெரியாது. இதனால் நான் யாருக்கும் கெடுதல் செய்யலை, யாரும் எனக்கு கெடுதல் செய்ய வேண்டாம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி அதிகமாக நெகட்டிவ் சுற்றி வருகிறது. அது என்னுடைய பிரச்சனை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இல்லை, நீங்கள் கோபத்தை வேற யார் மேலேயாவது போடணும். அதுக்காக தான் என்மேல் போடுறீங்க. இதுக்காக நான் வருத்தப்பட்டு கொண்டு இருக்க முடியாது என்று அந்த பேட்டியில் கெனிஷா பேசியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.